நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கொலை சேவல். படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்துருதுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் உடனே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் இந்த சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா கொலைச்சேவல். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பார்க்கலாம். கலையரசன், தீபா பாலு, சத்யா, பாலசரவணன் மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் கஜபதி ராஜ் உட்பட சில முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு மலை கிராமம், அதாவது மலையும் மலை சார்ந்த இடம் மாதிரியான ஒரு ரெண்டு பக்கமும் வயல்வெளி சார்ந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, கலையரசனுக்கும் தீபா பாலு. கலையரசனுடைய கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா காளி. அந்த பொண்ணோட பேர் அனுஷியா. ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு. இவங்க நிறை மாத கர்ப்பமா இருக்காங்க, 9வது மாச கர்ப்பமா இருக்காங்க. அந்த ஊர் வழக்கப்படி இவங்க பாத்தீங்கன்னா அவங்க நிறை சூழின்னு ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போய் சேவலை அறுத்து விட்டா குழந்தை நல்லபடியா பிறக்குங்கிறது அவங்களுடைய ஐதீகம். இதுவே தென் மாவட்டமா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குலதெய்வம் கோயில்ல போய் கிடா வெட்டுவாங்க. அது தென் மாவட்ட பழக்கம். இது வட மாவட்டங்கிறதுனால இப்படி ஒரு பழக்கம் இருக்கு அந்த ஊர்ல. இவங்க அந்த கோயிலுக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு சேவல் எடுத்துட்டு அப்புறம் அரிசி பருப்பு இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு டிராக்டர்ல அவங்க மாமா பாட்டி எல்லாம், கலையரசனோட மாமா பாட்டி அத்தை அம்மா எல்லாரும் கிளம்பி போறாங்க. போகும்போது இவங்க ஹீரோயின் வீட்டுல இருக்கிறாங்க. இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஸ்பத்திரி போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி ரெண்டு பேரும் பைக்ல போறாங்க. போகும்போதே ஹீரோயினுக்கு ஒரு சின்னதா ஒரு மயக்கம் ஒண்ணு வருது. அப்புறம் சோடாலாம் வாங்கி கொடுத்துட்டு ஊருக்குள்ள போயிட்டு சோடாலாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த மலைப்பகுதி, அந்த காட்டுப்பகுதி, காட்டு கோயிலுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போனா அங்க ஆல்ரெடி ஒரு 3-4 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, குடிச்சிட்டு சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கஜபதி ராஜ் அவர் பாத்தீங்கன்னா அவருடைய பையனோட வயர் கூட எடுத்துட்டு எங்கேயோ ஸ்கூட்டிங்கிற டிவிஎஸ் எக்ஸல்ல கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இப்ப இவர் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணது பாத்தீங்கன்னா வேறொரு சமுதாய பொண்ணை தான் கல்யாணம் பண்ண மாதிரியே கதையில ஒரு அண்டர்ஸ்டூட்டா கொண்டு வந்துட்டாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போனவங்க அங்க சாமி கும்பிட்டாங்களா இல்லையா, சேவலை அறுத்தாங்களா இல்லையா, என்ன மாதிரியான அங்க போனவங்க ஏதாவது சம்பவம் நடந்துச்சா இல்லையாங்க, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த கொலை சேவல் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல வரக்கூடிய சில வசனங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. துதிவாணன் புதுமுக இயக்குனர் தான் இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. பிஜி முத்தையா அவருடைய ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராபி ரொம்ப அழகா இருக்கு. ஒயிட் ஆங்கிள்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த ஊரோட அழகை, அந்த அட்மாஸ்பியரை சூப்பரா காமிச்சிருக்காரு. படத்தோட பின்னணி இசை சாந்தன் அவருடைய பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்கு. ஹீரோயின் தீபா பாலு ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு கேமராமேன் பிஜி முத்தையா. கலையரசன் அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கு. தீபா பாலு நல்லா நடிச்சிருக்காங்க ஹீரோயின். அப்புறம் அந்த மாமா கேரக்டர் சத்யா, பாலசரவணன் அவர் வரக்கூடிய காட்சிகள்லாம் காமெடியா இருக்கு. அப்புறம் அந்த கோவில் செட்டப்பு, கோவில் அந்த பூசாரி படத்துல ஒரு சீன் வராரு, பூசாரியா ஒருத்தர் வராரு, விசித்திரன் ஒருத்தர். அந்த ஒரு சீன் வந்தாலும் அவரும் அந்த விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணி போறான். அப்புறம் வில்லனா வரக்கூடிய இன்னொருத்தர் கஜபதி ராஜ். எல்லாருமே அவங்க கேரக்டர் அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இது பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் படமா இருக்கு. அதாவது ஒரு சினிமாவா நினைச்சு நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப் டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது. செகண்ட் ஹாப்புமே ஒரு 47 மினிட்ஸ்ல படம் முடியுது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கதைக்கு இந்த கிளைமேக்ஸ் தான் கரெக்ட். பட் இன்னும் கொஞ்சம் வைலன்ஸை குறைச்சிருக்கலாம். வைலன்ஸான கிளைமேக்ஸ் தான், இன்னும் கொஞ்சம் வைலன்ஸ் இருந்திருக்கு. அதை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஓவராலா பார்க்கும்போது இந்த கொலைச்சேவல் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய, எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். அப்பா அம்மா தாத்தா பாட்டி வேற குழந்தை எல்லாருமே ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம். கிளைமேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் வன்முறையா இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கதைக்கு தேவைங்கிறதுனாலதான் இந்த புதுமுக இயக்குனர் துதிவாணன் அவர்கள் இந்த கிளைமேக்ஸ் வச்சிருக்காரு. படம் நல்லா இருக்கு. இந்த கொலைச்சேவல் திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.